வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 14 முதல் 18 வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலை நிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை படித்து கொண்டு வருகிறோம். ரோமர் புஸ்தகத்தில் புதிய உடன்படிக்கைக்கான சத்தியத்தை பரிசுத்த பவுல் அவர்கள் போதிக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக 8 அதிகாரங்களை பார்த்திருக்கிறோம். 9வது அதிகாரத்தை கடந்த சில வாரங்களாக தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் 14 முதல் 18 வசனங்களை நாம் இப்பொழுது படித்து கொண்டு வருகிறோம். அதில் இரட்சிப்பின் வழிகளை குறித்து பார்க்கிறோம். முழு சப்ஜெக்டும் இரட்சிப்பை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். இதுதான் இரட்சிப்பின் உபதேசம். இரட்சிப்பை மிகவும் விளக்கமாக விளக்கி கூறுகிறது இந்த 9வது அதிகாரம். 8வது அதிகாரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்கள் கொடுக்கப்படுகின்ற தேவனால் கொடுக்கப்படுகின்ற கிருபை என்ன என்பதை குறித்து பார்த்தோம். இந்த 9வது அதிகாரம் குறிப்பாக இஸ்ரவேலர்களை குறித்து, அவர்களுடைய ரட்சிப்பை குறித்து அது போதிக்கிறது. ஆரம்பிக்கும் போது சொல்கிறாரு, ரொம்ப மனவேதனையோடு துக்கத்தோடும் பவுல் அப்போஸ்தலன் இதை ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இரட்சிப்பின் வழியை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. ஆகையினால் அவர் மிகுந்த மனவேதனையோடு மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்ல என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு நான் சபிக்கப்பட்டவனாய் மாற வேண்டும் என்றால் கூட நான் மாறிவிடுகிறேன் என்றும் சொல்லுகிறார். ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நமக்கென்று தேவன் பல அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார், உடன்படிக்கைகளை கொடுத்திருக்கிறார், நன்மைகளை செய்திருக்கிறார், நமக்கு அது போதும், நமக்கு தனியாக ரட்சிப்பு என்பது தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். அதனால தான் 6வது வசனத்தை சொல்லும்போது, இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்லவே என்று சொல்லுகிறார். அதை கிறிஸ்தவர்களுக்கும் ஒப்பனையாக சொல்லலாம். கிறிஸ்தவ குடும்பத்திலே, கிறிஸ்தவ நாட்டிலே, கிறிஸ்தவ பாரம்பரியத்திலே பிறந்த எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. அவர்கள் எந்த சந்ததியாக இருந்தாலும், மாம்சத்தின்படி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லை என்பதுதான் முக்கியம். அதுதான் ரொம்ப டேஞ்சர். இதை சொல்லிக்கொண்டு வரும்போது, ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கக்கூடிய ஈசாக்கு இடத்தில் உடைய சந்ததி விளங்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருந்தார். அதன்படி மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள், அதாவது இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிள்ளையானவன், ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. இஸ்மவேல் தேவனுடைய வார்த்தையின்படி பிறந்தவன் அல்ல, ஆனால் ஈசாக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறான். அதனால் சொல்றாரு, மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே தேவனுடைய சந்ததி என்று எண்ணப்படுவார்கள் என்று 8வது வசனத்தை சொல்லுகிறார். இது முதல் உதாரணம். ஆனால் இதை யூதர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஆமாம், இஸ்மவேலுடைய தாயார் ஆகார், அவங்க ஒரு அடிமை பெண், அவர்களை நாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு மாம்ச பிரகாரமாகவே அதை எடுத்துக்கிறாங்க. அதனால் இரட்சிப்பை குறித்து இன்னொரு உதாரணத்தையும் அவர் கொடுக்கிறார். அந்த உதாரணம் என்ன? ஏசாவையும் யாக்கோபையும் வைத்து அவர் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, இங்கே ஒரே தாய் தான், ரெபேக்கால் என்கிற ஒரே தாய்க்கு பிறந்த 2 சகோதரர்கள், இருவரும் ட்வின்ஸ். அது அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னென்னா, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான், யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறபடி என்று சொல்லுகிறார். இஸ்மவேல் ஈசாக்கு என்று சொல்லும்போது அவர்கள் வேறு வேறு தாய்க்கு பிறந்தவர்கள். ஆனால் ஏசா யாக்கோபு என்று சொல்லும்போது அவர்கள் ஒரே தாய்க்கு பிறந்தவர்கள். அப்போ இதை வைத்து விளக்குகிறார்.
ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை, யாக்கோபும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. ஆதாம் பாவம் செய்து தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டதினாலே உலகத்திலே ஒரு இருள் பொதுவாகவே காணப்படுகிறது. அதாவது 3 விதமான இருள் உலகத்தில் இருக்கிறது. முதல் இருள் என்னன்னா, ஆதாம் என்கிற ஆதி மனிதன் பாவம் செய்ததினாலே உலகத்திலே ஒரு இருள் பொதுவாக காணப்படுகிறது. அது முதலாவது இருள். ரெண்டாவது, பாவிகள் மத்தியிலே பிசாசு அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருளை கொண்டு வருகிறான். ஏற்கனவே இருக்கிற இருள் பத்தாது என்று பாவியுடைய மனக்கண்களை குருடாக்கி இன்னும் இருளாக மாற்றுகிறான் பிசாசு. இது இரண்டாவது இருள். மூன்றாவது, ஆவிக்குரிய ஜனங்களின் மத்தியிலேயும் காணப்படுகிற இருள். என்ன காரணம் அப்படின்னா, அது 2 காரணங்கள். ஒன்று, புதிதாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், அவர்களுக்கு பெருசாக சத்தியத்தை குறித்து பெரிய அறிவு இருக்கிறது இல்லை. இது முதல் காரணம். ரெண்டாவது, ஆழமான சத்தியங்களை சபையானது போதிக்காமல் விட்டுவிட்ட காரணத்தினால் இப்போ அதை போதிக்கும் போது ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இது ஒரு இருள். கறியே சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு கறி கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே போல் ஆழமான சத்தியங்களை பேசாத சபையிலே திடீரென்று ஆழமான சத்தியங்களை பேசும்போது ஜனங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிரசங்கமே ஒரு கதையாக இருக்கணும், அல்லது கதை காலாட்சேபம் மாதிரி இருக்கணும், அல்லது பட்டிமன்றம் மாதிரி இருக்கணும், நிறைய காமெடி இருக்கணும், நிறைய கதைகள் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நிறைய பேத்துக்கு என்ன செய்யுது, பிடிக்குது. ஆனால் அது சரியான பிரசங்கம் அல்ல, அது தவறு. இது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற சபை. இங்கே தேவனுடைய வார்த்தைக்குத்தான் முக்கியத்துவம், முதலிடம். தேவ வசனத்தினுடைய சரியான வெளிப்பாட்டை என்ன செய்யணும், ஜனங்களுக்கு போதிக்கணும். மூன்றாவது, இந்த 3 காரணங்கள், அதாவது ஆவிக்குரிய ஜனங்களின் மத்தியில் காணப்படுகின்ற இருளுக்கு 3 காரணங்கள். முதலாவது காரணம், புதிய விசுவாசிகளாக இருப்பார்கள். ரெண்டாவது காரணம், ஆழமான காரியங்களை கேட்டு பழக்கம் இல்லாமல் இருப்பாங்க. மூன்றாவது, விசுவாசிகளிலே சிலர் பாவத்திலே பாவ சிந்தையிலே வாழுகிறபடியினால் இவர்களுக்குள் ஆழமான சத்தியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நாட்டம் இல்லாமல் போகிறது. அப்போ 3 காரணம். புதிய விசுவாசிகளாக இருக்கிறதுனால சத்தியங்கள் தெரியல, ஆழமான சத்தியங்களை சபை போதிக்காததுனால திடீரென்று அதை போதிக்கும்போது ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மூன்றாவது, விசுவாசிகளை சிலர் பாவத்தில் இருக்கிறதுனாலே பாவ சிந்தனையிலே வாழ்கிறபடினாலே ஆழமான சத்தியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நாட்டம் அவர்களுக்குள் இருப்பதில்லை. இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல 13ஆம் வசனத்தில், அப்படியே யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். இப்போ இதை மேலோட்டமாக படிக்கும்போது அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் பாரபட்சமாக நடந்துக்கிறாரு, ஏசா ஒரு தப்பும் பண்ணலை, யாக்கோபும் பெரிய நல்லவன் கிடையாது, ஆனால் ஆண்டவர் யாக்கோபை நேசிக்கிறேங்கிறாரு, ஏசாவை வெறுக்கிறேங்கிறாரு, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு மேலோட்டமாக எடுத்துக்கிறாங்க. அப்படி அர்த்தம் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒருவன் ஆண்டவரை பின்பற்றி வர விரும்பினால் அவன் என்ன செய்யணுமா, தன்னை தான் வெறுக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவருக்கு மேலே தன்னை அவன் நேசிக்கக்கூடாது என்ற அர்த்தம். தனக்கான காரியங்களை செய்யவே கூடாது, தனக்கான காரியங்களை அவன் நேசிக்கவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் தேவனா சுயமான் வரும்போது தேவன் என்று நிற்க பழகணும். அதே போல தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லும்போது ஏசாவை முற்றிலுமாய் நீ எனக்கு தேவையில்லை, உன்னை நான் வெறுக்கிறேன்னு சொல்லலை ஆண்டவர். யாக்கோபை நேசிக்கிற அளவுக்கு தேவன் ஏசாவை என்ன செய்யலை, அங்கே நேசிக்கலை. அதை விட கொஞ்சம் குறைவான நேசம் அங்கே காணப்படுது. அதை தான் அவர் சொல்கிறாரு. அப்போ வாக்குத்தத்தங்கள் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, வாக்குத்தத்தங்கள் யாக்கோபின் மூலமாகத்தான் நிறைவேறப் போகிறது. யாக்கோபை தான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையினால தான் தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். இதை பழைய ஏற்பாட்டை வைத்து பவுல் தெளிவாக பேசுகிறார். 15ஆம் வசனம் வாசிப்போம். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். அடுத்த வசனம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் எவனோ என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும்
என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலை நிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. இதில் கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன சொல்கிறாராம்? பழைய ஏற்பாட்டில் இருக்க காரியத்தை எடுத்து இங்கே கோட் பண்ணி பேசுகிறார். எவன் மேல் இரக்கமாய் இருக்க விருப்பமாய் இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். எவன் மேல் உருக்கமாக இருக்க விருப்பமாக இருக்கிறேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். இதை மேலோட்டமாக படிச்சுட்டு ஜனங்க என்ன சொல்கிறாங்க? சிலர் ஆண்டவர் சிலரை நித்திய ஜீவனுக்காகவும் பரலோகத்துக்காகவும் சிலரை நித்திய நரகத்திற்காகவும் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லிடுறாங்க. இது ஏறக்குறைய எப்படி ஆயிடுதுன்னா, ஜனங்க சொல்கிற மாதிரி அவங்கவுங்க விதிப்படி தான் நடக்கும் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அந்த விதின்ற மாதிரி ஆயிடுது. தேவன் சிலரை பரலோகத்துக்காகவும் தேவன் சிலரை நரகத்திற்காகவும் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி அது புரிய ஆரம்பிக்கிறது. நித்திய நரகத்திற்காக ஒரு மனிதனை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அந்த மனிதன் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பு எனக்கு வேணும்னு விருப்பம் கொண்டிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை இப்படி சொல்லிடுறாங்க. ஒரு மனுஷனை ஆண்டவர் நரகத்துக்காகவே தேர்ந்தெடுத்து வச்சிட்டார் அப்படின்னா, ஒருவேளை அந்த மனுஷன் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு நினச்சா கூட அவன் என்ன செய்ய மாட்டானா, அவனை பரலோகத்துக்கு ஆண்டவரால் கொண்டு போக முடியாதுன்றாங்க. இதன்படி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷருக்காகவும் சிலுவையிலே அவர் பலியாகவில்லை. எல்லா மனுஷனுக்காகவும் என்ன செய்யலை? அவர் பலியாகவில்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காகத்தான் பலியானார் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. சில ஜனங்கள் இதை மேலோட்டமாக படிச்சுட்டு சொல்கிற காரியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களுக்காக பலியாகலை, அவர் யாரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்காரோ அவர்களுக்காக தான் அவர் பலியானார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முற்றிலும் தவறு. சிலரை வாழ்வுக்கென்றும் சிலரை அழிவுக்கென்றும் தேவன் தெரிந்தெடுக்கவில்லை. தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற சத்தியம். தேவன் எப்படி ஒருவனை தேர்ந்தெடுக்கிறார்? தேவன் சர்வஞானி. யார் இவரை ஏற்றுக்கொள்வான், யார் இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று தேவனுக்கு தெரியும். எனவே இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறார். ஏசாவும் யாக்கோவும் ஒன்றுதான். ஆனால் நித்திய ஜீவனை யாக்கோபு நம்புவான் என்று தேவனுக்கு தெரியும். ஏசா இதை நம்ப மாட்டான் என்றும் தேவனுக்கு தெரியும். அதனால தான் யாக்கோபை தெரிந்து கொண்டார். தேவன் சர்வஞானியாக இருக்கிறதுனால இவன் நித்திய ஜீவனை நாடுவான், தேடி வருவான், இவன் அதை தேட மாட்டான் அப்படிங்கிறது அவருக்கு ஏற்கனவே தெரியும்ன்றதுனால ரட்சிப்பை காண்பிக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுது, அநேகர், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் மட்டும்தான். இப்போ இதை தான் சொல்கிறார், அநேகர் அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் சிலர் மட்டுமே தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படுது. இதை ஒருவன் கேட்டு தேவனை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். இவன் ரட்சிக்கப்படுவதற்கு தேவையான கிருபையை தேவன் அவனுக்கு அளிக்கிறார். இதுதான் ஆக்சுவலாக நடந்து கொண்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. எல்லாரையும் மீட்கும் பொருளாக, அப்ப எல்லா ஜனங்களையும் மீட்க வேண்டும் என்பதற்காக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்ப எல்லாருக்காகவும் தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? மரித்திருக்கிறார் என்பது இந்த வசனத்தில் உறுதியாகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 2வது அதிகாரம் 9வது வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த
இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு இயேசு மரணத்தை உத்தரித்தார். அப்போ ஒவ்வொருவருக்காகவும் என்று இங்கே வசனம் தெளிவாக சொல்லுது. எல்லாருக்காகவும் தான் தேவன் என்ன செய்தாராம்? மரணத்தை ருசி பார்த்தார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம். 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. பாவத்திற்கு பலி கண்டிப்பாக செலுத்தி தான் ஆகணும். இதுதான் ஆண்டவர் நியமித்த முறைமை. இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் என்ன செஞ்சாங்க? மோசேயுடைய காலத்தில் அதுக்கப்புறம் வந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுடைய பாவங்களுக்காக மிருகங்களை பலி கொடுத்தார்கள். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வசனம் சொல்லுகிறது. ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்போ தான் பாவத்திற்கு என்ன உண்டு? விமோசனம் உண்டு. காயின் ஆபேல் விஷயத்தில் காயின் ஆண்டவர் சொன்ன வழியை விட்டுவிட்டு சுயமாக ஒரு வழியை தேர்ந்தெடுத்து செய்தான். ஆண்டவருக்கென்று கொண்டு வந்து பலிகளை செலுத்தும்போது என்ன செஞ்சாமே? காய்கறிகளை கொண்டு வந்து செலுத்தினான். ஆண்டவர் அதை எங்கேயுமே சொல்லலை. ஆண்டவர்கிட்ட போகணுன்னா அங்கே தங்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டியது அவசியம். அதனால் ஆபேல் என்ன செய்தான்? அதை கரெக்டாக செய்தான். அப்போ தேவன் காட்டின வழிகளை விட்டுவிட்டு சுயமாக இவர்களாக ஒரு சில வழிகளை தேர்ந்தெடுத்து செய்யும்போது அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. அது தேவன் விரும்புகிறது கிடையாது. அப்போ பலி செலுத்தாமல் தேவன் கிட்ட நம்ம போக முடியாது. பழைய ஏற்பாட்டிலே பழைய உடன்படிக்கையிலே பல மிருகங்கள் பலிகளுக்காக செலுத்தப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. கிருபாதார பலினா கிருபையின் பலி. கிருபையாய் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதான் கிருபாதார பலி. அப்போ நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரே பலி அவர் தான். அடுத்து சொல்றாரு, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்காகத்தான் என்ன செய்தார்? கல்வாரி சிலுவையிலே பலியாக மாறினார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து, அவர் கொடுத்த வார்த்தையை குறித்து தாமதமாயிராமல், முக்கியமான வார்த்தை, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அடுத்து எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதாவது யாரும் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் என்ன செய்யணுமா? மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போது இத்தனை வசனங்களை நம்ம பார்க்கும்போது தேவன் சிலரை மட்டும் அழிவுக்கென்று தெரிந்து கொள்ளவில்லை என்பது நமக்கு புரிகிறது. அழிவுக்கென்று மனிதர்களை தேவன் என்ன செய்யலை? தெரிந்து கொள்ளவே இல்லை. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அடுத்த வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பாருங்க, நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஒரே பேரான குமாரனை, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகக்கூடாது, அவன் நித்திய ஜீவன் அடையணும் அப்படின்றதுக்காக அவரை இந்த உலகத்தில் பலியாக கொடுத்து நம் மீது அன்பு கூர்ந்தார். அது மட்டுமல்ல, நம் மீது அன்பு கூர்ந்ததுனால மட்டும் அனுப்பலை, உலகத்தை தண்டனைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அனுப்பவில்லை.
உலகத்தை நியாயந்திருப்பதற்காக அனுப்பல. எதுக்காக அனுப்பிச்சாரா? ரட்சிக்கப்படுவதற்காக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே தேவன் அவரை அனுப்பினார். அப்போ ஆண்டவர் வந்த நோக்கம் என்ன? எல்லா மனிதர்களும் கெட்டு போகக்கூடாது, ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்தார் ஆண்டவர்? என்ன செய்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு தேவன் அனுப்பினார். அப்போ சிலரை நித்திய ஜீவனுக்காகவும் சிலரை அழிவுக்கென்றும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை என்பது இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு என்ன செய்கிறது? அது தெளிவாக தெரிகிறது. அப்போ ஒருத்தரும் கிட்ட போயிடக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாருக்காகவும் சர்வலோகத்துக்காகவும் தம்மை தாமே பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்பதுதான் சத்தியம். அடுத்து ரோமர் 9வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கலாம். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவன் ஆலயம். எவன் மேல் ஆண்டவர் மோசேயை நோக்கி என்ன சொல்றாரு? எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பானோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயே ஆகும். இதனுடைய பின்னணி என்னன்றதை பார்க்கணும். ஆண்டவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு. மோசே சீனாய் மலையிலே ஆண்டவரோடு இருக்கும்போது கீழே பொன்னினாலான கன்றுக்குட்டியை செய்து ஜனங்கள் விக்கிரக வழிபாட்டையும் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களையும் செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ தேவன் கோபம் கொண்டு ஏறக்குறைய 3000 பேர்த்த என்ன செய்தார்? அழித்தார். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாரும் தான் பாவம் செஞ்சாங்க. ஆனால் நியாயப்படி எல்லாரையும் அழிச்சிருக்கணும். ஆனால் 3000 பேர் மட்டும்தான் என்ன செய்கிறாங்க? அங்கே சாகுறாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு அடையாளம். இனிமேல் இப்படி செய்யக்கூடாது, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், தேவனுடைய கோபம் வந்தால் இந்த மாதிரி தான் என்னாகும்? நடக்கும். அப்போ ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது, செய்தால் அழிவு வரும் அப்படின்றத காட்டுறதுக்கு ஒரு அடையாளமாகத்தான் 3000 பேர். நியாயப்படி நியாயம் திருத்திருந்தா பாவம் செய்த அத்தனை பேர் என்ன செஞ்சுருக்கணும்? செத்துருக்கணும். அப்போ இனிமே இந்த மாதிரி தவறுகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாதுன்னு சொல்லாமல் சொல்லி கொடுத்தார். ஏன்னா ஆண்டவருடைய நோக்கம் எல்லா மனிதர்களையும் அழிப்பதல்ல, எல்லாரையும் ரட்சிப்பது தான் அவருடைய நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் எப்பயுமே வேதத்தினுடைய சத்தியங்களை மேலோட்டமாக நம்ம படிக்கக்கூடாது. வெளிப்பாட்டின் அறிவினாலே படித்து தேவனை பற்றி அவருடைய சத்தியங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனித ஞானத்தினால் எழுதப்பட்ட காரியங்களை மேலோட்டமாக நாம் படிக்கலாம். மனித அறிவினால் எழுதப்பட்ட காரியத்தை மேலோட்டமாக படிக்கலாம், ஆழமாகவும் படிக்கலாம். ஆனால் தேவ ஞானத்தின் காரியங்களை மேலோட்டமாக படித்து புரிந்து கொள்ளக்கூடாது, ஆழமாகத்தான் படிக்க வேண்டும். அப்போ குருடாக்கப்பட்ட மனக்கண்கள் பிரகாசமடையணும், திறக்கப்படணும் தேவ ஆவியானவராலே. பிள்ளைகள் எல்கேஜி யூகேஜிலாம் படிக்கிறாங்க அப்படின்னா, கிண்டர் கார்டன் போகிற பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் வந்து வெறும் படிப்பு மட்டும் கிடையாது. அங்கே பாட்டு பாடணும், பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், சிரிக்கலாம், அப்புறம் படிக்கலாம், அப்புறம் குதிக்கலாம், விளையாடலாம், அப்புறம் தூங்கலாம். இது எல்லாமே என்ன செய்யலாம். ஆனால் அதே பிள்ளைகள் பெரிய வகுப்புக்கு போகும்போது அங்கே படிப்பு மட்டும்தான் இருக்கும். பரீட்சை வேறு வைப்பாங்க. அந்த பரீட்சையில் நல்ல மார்க் வேறு எடுக்கணும், பாஸ் பண்ணணும். எல்கேஜி யூகேஜியில் இருந்த மாதிரி என்ன செய்ய முடியாது, இங்கே இருக்க முடியாது. அப்போது சபையானது எல்கேஜி யூகேஜி சபையாக இருக்கவே கூடாது. அநேக சபைகளில் பிரசங்கத்தில் கதை ஓடுது, காமெடி ஓடுது, ஆனால் வசனம் பெருசாக இல்லை, வசனத்துடைய வெளிப்பாடு பெருசாக இல்லை. ஏன்னா அதெல்லாம் கிண்டர் கார்டன் சர்ச்சு. வசனத்துடைய வெளிப்பாட்டை எந்த சபை பேசி கொண்டிருக்கிறதோ, சரியான வெளிப்பாட்டை எந்த சபை பேசுகிறதோ, வசனத்திற்கு எந்த சபை முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, அதுதான் ஒரு காலேஜ் ஸ்டடீஸ் மாதிரி. வாக்குத்தத்தங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு நிறைவேறுகிறது.
மாம்சத்தில் பிறந்த இஸ்ரவேலனுக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியில் இஸ்ரவேலனாக இருக்கக்கூடியவனுக்கும் அது நிறைவேறுகிறது. ஏன்னா மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்கள் என்ன இல்லையா, இஸ்ரவேலர்கள் அல்லன்ட்டார். ஆபிரகாமை போல யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பார்வையில் இஸ்ரவேலர்கள். இவர்களுக்கு தான் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். இப்போ நாம் மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்கள் அல்ல, ஆனால் ஆபிரகாமை போல தேவனை விசுவாசிக்கும் போது நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் தேவனாலே எண்ணப்படுகிறோம். இந்த இரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்து உலகத்திலே பலவிதமான கருத்துக்கள் உண்டு. ஒரு 5 கருத்துக்களை நான் சொல்கிறேன். முதலாவது அவர் சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா, விழுந்து போன மனிதன் ஆவிக்குரிய காரியத்தில் முற்றிலும் இயலாமை உள்ளவனாக இருக்கிறான். அவன் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, விழுந்து போன மனுஷன் ஆவிக்குரிய காரியத்தில் அவனுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது, அவன் முற்றிலும் இயலாமையில் இருக்கிறான். ரெண்டாவது, இவனை தேவன் எந்த நிபந்தனையும் இன்றி தெரிந்து கொள்கிறார், செலக்ட் பண்ணுறார் ஆண்டவர் அப்படின்றாங்க. மூன்றாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக மட்டுமே மரித்தார், எல்லாருக்காகவும் மரிக்கவில்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஏன்னா அது தவறு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக ஜனங்களுடைய மொத்த பாவத்திற்காக தான் மரித்தார். நான்காவது, இயேசுவுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அதை கேட்குறவங்க ஏற்கனவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால் அதை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்களாக இருந்தால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலை. இப்படி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அடுத்து ஐந்தாவதாக, ரட்சிக்கப்பட்டவர்கள் கடைசி வரை காக்கப்படுகிறார்கள், மகிமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. இது ஒரு பிரிவினர் சொல்லக்கூடிய ரட்சிப்பை குறித்து போதிக்கக்கூடிய கருத்துக்கள். இன்னொரு பிரிவினர் என்ன சொல்கிறாங்க ரட்சிப்பை குறித்து அப்படின்னா, விழுந்து போன மனிதன் தான், ஆனால் முற்றிலும் இயலாமையின் நிலையில் மனுஷன் இல்லை. அவனுக்கு கொஞ்சம் மனுஷனும் பாதி வழியில் வர முடியும், தேவனும் பாதி வழியில் போய் அவன் என்ன செய்ய முடியும். அப்போ மனுஷனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பிரிவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷனுக்கு அப்படி எதுவுமே கிடையாது, ஆவிக்குரிய லைஃப்பில் அவன் முற்றிலும் பலன் அற்றவனாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறது இல்லை, அப்படிலாம் இல்லை, முற்றிலும் பலன் அற்றவனாக இல்லை, இயலாமை உள்ளவனாக இல்லை, அவனுக்கு கொஞ்சம் ஆற்றல் இருக்குது, அவனும் ஆண்டவரை தேடி வர முடியும் அப்படின்றாங்க. ரெண்டாவது, நிபந்தனையோடு தான் தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நிபந்தனை அப்படின்னா, அந்த மனுஷன் ஆண்டவரை விசுவாசித்து அவனை தெரிந்து கொள்கிறாரு, அந்த மனுஷன் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னா அவர் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக மட்டுமே இயேசு மரித்தார்னு சொன்னாங்க. இவங்க சொல்கிறாங்க அப்படி இல்லை, எல்லாருக்காகவும் தான் தேவன் மரித்தார்னு சொல்கிறாங்க. நான்காவது, இயேசுவினுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது கேட்கிறவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அல்லது தெரிந்து கொள்ளப்படாதவர்களோ அவர்கள் விசுவாசிக்கிறவர்களாய் இருந்தால் அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். என்ன சொல்கிறாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், கேட்குறவர் ஏற்கனவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம், தெரிந்து கொள்ளப்படாதவராக இருக்கலாம், ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான்காவது பாயிண்ட். ஐந்தாவதாக அவங்க சொல்கிற கருத்து, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி கடைசி வரை ஆண்டவரை விசுவாசி சரியாக இருந்தால்தான் காக்கப்படுவார்கள், மகிமைப்படுத்தப்படுவார்கள். ஏன்னா அவங்க சொன்னது ரட்சிக்கப்பட்டாலே போதும், ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், கடைசி வரை அவளை காத்து மகிமைப்படுத்திடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறது இல்லை, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்யணும், விசுவாசித்து ஆண்டோடைய கட்டளையில் கீழ்ப்படிஞ்சு சரியாக நடக்கணும், அப்போ தான் காக்கப்படுவாங்க, மகிமைப்படுத்தப்படுவாங்க. அப்படி இரண்டு பிரிவினருமே நல்ல கிறிஸ்தவர்கள் தான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல் பிரிவினரால் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்ய முடியாது. ஏன்னா அவங்க சொல்கிற பாயிண்ட் என்ன, தேவன் யாரை ஏற்கனவே தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவங்க தான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிச்சா ஏற்றுக்கொள்வாங்க. தெரிந்து கொள்ளப்படாத ஜனங்கள்கிட்ட நம்ம போய் சொன்னோம்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆகையினால நம்ம போய் சொல்கிறது வேஸ்ட்டு. எப்படி நம்ம போய் சொல்கிறது வேஸ்ட்டு, அது தேவையில்லை. அவங்க சொல்கிற பாயிண்ட் கடைசியில் அதனால தான் அவங்களால சுவிசேஷ ஊழியத்தை செய்ய முடியறதில்ல. ஆனால் ரெண்டாவது பிரிவினர் கிறிஸ்துவின் சுவிசேஷ ஊழியத்தை சிறப்பாக செய்ய முடியும். ஏன்னா
விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற மனிதன், அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தாலும் சரி, தெரிந்து கொள்ளப்படாதவனாக இருந்தாலும் சரி, அவன் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அதை விசுவாசித்தான்னா அவன் கண்டிப்பாக என்ன செய்யலாம்? தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். சரி, இப்போ ரட்சிப்பின் உபதேசம். ரட்சிப்பு என்று வரும்போது தேவன் எப்படி மனிதனை தெரிந்து கொள்கிறார்? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தீர்மானிக்கிறார் யாரை தெரிந்து கொள்ள வேண்டும், யாரை தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று அவர் தீர்மானிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தீர்மானிச்சுட்டு தான் அப்புறம் என்ன பண்ணுறாரு? சிருஷ்டிக்கிறார். அடுத்து முன் குறித்தவர்களை, ஏற்கனவே தீர்மானம் செய்தவர்களை அவர் தெரிந்தெடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு தவறான ஐடியாஸ். மனிதன் சுய விருப்பம் கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். ஆகையினால தான் மனிதன் பாவம் செய்து விழுகும்போது, பாவத்திலே விழுகும்போது தேவன் அவனை தடுக்கவில்லை. ஏன்னா மனிதனுடைய சுய விருப்பத்தின்படி அவன் போகிறான், அதை தேவன் தடுக்கலை. மனிதன் முழுக்க முழுக்க தேவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறவனாக இருந்தால் தேவனுடைய சித்தம் மட்டும்தான் அவனுடைய லைஃப்பில் நடக்குமே தவிர அவனுடைய சுய சித்தம் அங்கே நடக்காது. ஆனால் தேவன் மனிதனை சுயமாக சித்தம் கொள்ளுகிற ஒரு மனிதனாகத்தான் உண்டாக்கினார். அதாவது தம்மை போல உண்டாக்கினார். அவருக்கு எப்படி சுயமாக சித்தம் இருக்குதோ அதே போல தான் மனிதனும் சுயமாக யோசிப்பான், சுயமாக சிந்திப்பான். அப்படி தான் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார். அப்போ தேவனிடத்தில் அநீதி ஒன்று என்று சொல்லலாமா? கூடாதே. நாம் என்ன சொல்கிறோம்? இந்த ரட்சிப்பை குறித்து ரெண்டு பிரிவினர் ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் தீர்மானித்தார் என்பது உண்மை. ஆனால் மனிதன் பாவத்தில் விழுகும்போது தேவன் அவனை தடுக்கவில்லை. காரணம், தேவன் மனிதனை மதிக்கிறார், அவனுடைய சுய விருப்பத்திற்கு மரியாதை கொடுக்கிறார். மூன்றாவது, ரட்சிப்பை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே அவர் தம்மை தாமே பலியாக கொடுத்தார். நான்காவது, யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய பெரிதான ரட்சிப்பை கொடுக்கிறார் கிருபையினால். இதுதான் சத்தியம். இதுதான் நம்ம சொல்கிறது. அப்போ உலக மக்கள் அனைவருக்காகவும் இயேசு கிறிஸ்து பலியானார் என்பது சத்தியத்திலும் சத்தியமான உண்மை. இப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அது ஏதுவாய் இருக்கிறது. ரோமர் 9:15 வாசிப்போம். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். தேவன் எல்லாருக்காகவும் தான் மரித்தார், இரக்கம் காண்பிக்கிறார். ஆனால் இதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை ரட்சிக்கிறார். 17 வசனம் வாசிங்க. 17வது வசனம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலை நிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. தேவன் பார்வோன் கிட்ட ஒன்று சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மேலும் என்னுடைய வல்லமை உன்னிடத்திலே காண்பிக்கும்படியாக என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாக உன்னை நிலைநிறுத்தினேன். என்ன அர்த்தம்? மேலோட்டமாக படிக்கும்போது என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, ஆண்டவர் பார்வோனை உண்டாக்குனதே அவருடைய வல்லமையை ஜனங்களுக்கு காமிக்கிறதுக்கும், அவருடைய நாமம், அவருடைய பெயர் தெரியாத ஜனங்களுக்கு கூட தெரியும்படி வைக்கணுன்றதுக்காகத்தான் பார்வோனை என்ன செய்தார்? தேவன் ஏற்படுத்தினார். அப்படிங்கிற அர்த்தம் தான் நமக்கு மேலோட்டமாக படிக்கும்போது புரியும். ஆனால் இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். இந்த பார்வோன் ராஜா ஏற்கனவே பாவத்தின் பிடியில் இருக்கிறான். அவனை தேவன் இவருடைய வல்லமை காண்பிக்கும்படியாகவும் இவருடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபம் அடையும்படியாகவும் உபயோகப்படுத்துகிறார். அவன் ஏற்கனவே பாவத்தில் தான் இருக்கான், அடிமைத்தனத்தில் தான் இருக்கான். அவனுக்கு பெரிதான ரட்சிப்பெல்லாம் இல்லை. அவன் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, பாகால்களை வணங்கி கொண்டிருக்கிறான். ஏற்கனவே பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய வல்லமையும் தம்முடைய பெயரை பிரஸ்தாபமாக்கும்படியாகவும் அவர் என்ன செய்கிறார்? அவனை உபயோகப்படுத்துகிறார். ஏன்னா ஆண் பிள்ளைகள் எல்லாம் 2 வயசு உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொன்றணும் அப்படின்னு சட்டம் போட்டான். எந்த இடத்துல அரண்மனையிலிருந்து சட்டம் பிறந்ததோ அதே அரண்மனையில் தான் ஆண்டவர் மோசேவை வைத்து வளர்த்தார். அப்போ பார்வோனுடைய சகோதரி தான் என்ன செய்கிறாங்க? மோசேவை வளர்க்குறாங்க. இவருடைய வல்லமையை காண்பிக்கிறார். ஏன்னா
அரண்மனை ஒரு பெரிய வல்லமையான இடம். அங்கேருந்து தான் சட்டம் பிறக்குது. அந்த சட்டத்தை அந்த தேசமெங்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. நிறையா பிள்ளைகளை கொண்டுடுறாங்க. ஆனால் சட்டம் எங்கிருந்து பிறந்ததோ அதே இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? மோசேயை வைத்து வளர்க்கிறார். அடுத்து தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்ற ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி படிப்போம். வாசிக்கலாம். ரோமர் 1 அதிகாரம் 24 முதல் 26 வசனங்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக்கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமேன். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் ஸ்வாவத்தை விரோதமான அனுபவத்துக்கும் மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை ஸ்வாவப்படி 28 வசனம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இதில் 24 வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அடுத்து 26 இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 28 வசனத்தில் தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ என்ன அர்த்தம்? ஜனங்கள் ஏற்கனவே இச்சைகளுக்கு ஆட்பட்டு தகாத செயலிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தேவன் தடுக்கலை. ஆதாமுக்கு என்ன பண்ணாரோ அதான் அங்கேயும் அவங்க சுய விருப்பத்தின் பேரில் போய் பாவம் செய்ய போகிறாங்க. அவர்களை தேவன் தடுக்காமல் அவர்களை அவர்கள் விருப்பத்திற்கு ஏதுவாகவே விட்டுவிட்டார். இதுதான் அவனுடைய அர்த்தம். ஒப்பு கொடுத்தார். தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இச்சைரவங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா இவர் தூக்கி அவங்களை கொண்டு போய் என்ன செய்யலை? அங்கே கொடுக்கல. அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் ஏற்கனவே பாவத்திலே விழுந்து கிடக்கிறார்கள். அதை தேவன் தடுக்கவில்லை. அவங்க விருப்பத்துக்கு அப்படியே விட்டுட்டாருன்னு அர்த்தம். அப்போ சுவிசேஷம் பல முறை அறிவிக்கப்பட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் ஜனங்களை தேவன் தடுப்பது கிடையாது. அவர்களை அவர்களின் கேடான சிந்தனைக்கு தேவன் ஒப்பு கொடுத்து விடுகிறார். பார்வோன் பல முறை மோசே கிட்ட சொல்கிறான், நீங்கள் போகலாம், நீ உன் ஜனங்களும் ஆண்டவரை வழிபடுறதுக்கு போகலான்னு சொல்லிட்டு பின்பு போக விடாமல் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். இதை தேவன் அப்படியே விட்டு விட்டார். அதுதான் அவனுடைய அர்த்தம். தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்படின்னு வர்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா, பார்வோன் தான் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான். அப்படி கடினப்படுத்தினதை தேவன் தடுக்கவில்லை. அவன் விருப்பத்துக்கு அப்படியே விட்டுட்டார். அல்லேலூயா. அப்போ மேலோட்டமாக படிக்கும்போது புரிகிற அர்த்தத்துக்கும் வேதத்தின் வெளிச்சத்தோடு படிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கும் போது கிடைக்கக்கூடிய வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அப்போ தேவன் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார்னா என்ன அர்த்தம்? இவர் போய் அவனுடைய இருதயத்தை ஹார்டாக்கலை. அவன் தான் முதல்ல போங்கங்கிறான். அப்புறம் என்ன செய்கிறான்? போகக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தை தானே கடினப்படுத்தினான். அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது தேவன் என்ன செய்யலை? அதை தடுக்கலை. தேவன் தடுக்காமல் அப்படியே விட்டுட்டார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தமது வல்லமையினால் பாதுகாக்கிறார். இதை கண்டும் தேவனை விசுவாசிக்காமல் பார்வோன் தன்னுடைய இருதயத்தை என்ன செய்தான்? கடினப்படுத்தினான். அதை தேவன் தடுக்கவில்லை, அப்படியே விட்டுட்டார். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் எல்லா மனுஷனுக்காகவும் தான் என்ன செய்தார்? மரித்தாரை தவிர குறிப்பிட்ட ஜனங்களுக்காக மட்டும் அவர் என்ன செய்யலை? மரிக்கவில்லை. அல்லேலூயா. மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடிவருக்கிறோம். பிதாவே, நிரம்பட்டமாய் பாராட்டின கிருபைகளுக்காக செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலக மக்களுடைய மொத்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, வியாதிகளுக்காக, தரித்திரங்களுக்காக நீர் கர்த்தாவே நீர் மரித்திருக்கிறீர். கல்வாரி சிலுவையில் பலியானீர். அன்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இன்னும் உம்முடைய பாதைகளை, செவ்வையான பாதைகளை நடத்தி எங்களை கர்த்தாவே நீர் பாதுகாத்து வழிநடத்த போகிறதற்காக நன்றி. இன்னும் தேவனை பற்றி அறிகிற அறிவிலே நாங்கள் அதிகமாக வளரவும், புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தில் வளரவும் கர்த்தாவே கிருபை செய்யுங்க. எங்களுக்கு வேண்டிய ஞானத்தினால் நிரப்புங்க. நேரலையே பார்த்து கொண்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க.
போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக்கொண்டு அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு மீதம் எடுக்க கிறிஸ்தாவை கிருபை செய்வீராக. வியாதியார்கள் சுகத்தை பெறுவார்களாக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.